அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடனோ கண்டமோ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டமோ நாம் செய்கின்ற பிரார்த்தனைக்கு வேண்டிய உடனே செவிசாய்க்கக்கூடிய தெய்வங்கள் எது? அதனை எப்படி வழிபாடு செய்யணும்? போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனால் எந்த தெய்வமும் உங்களுக்கு செவிசாய்க்கலையா? கண் திறந்து பார்க்கலையா? உங்கள் கஷ்டங்களை தீர்க்கலையா? கவலைகளை மாற்றலையா? உங்கள் கன்னிராசிக்கு கடனையும் தீர்த்து கஷ்டத்தையும் நீக்கி கண்டத்திலிருந்து உங்கள் உயிரையும் காப்பாற்றக்கூடிய, உங்கள் தன்மானம் காத்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம் எது? அதனை எப்படி வழிபாடு செய்யணும்? அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்க. வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதை அனுபவிக்கணும்னா நமக்கு ஆயுள் வேணும், நல்ல உடல் நலம் வேணும். அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய உயிர் பிரச்சனை, அதாவது கண்டம், நோய் பிரச்சனை, தேவையில்லாத மருத்துவ செலவு, எதிர்பாராத விபத்து, இப்படிப்பட்ட பெரிய அளவு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய திருத்தலம், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன்க. இந்த திருத்தலங்களுக்கு சென்று, அதுவும் சஷ்டி அன்று அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் சென்று அந்த முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். அதுவும் செவ்வரளி மாலை சாற்றி வணங்கும்போது உங்களுடைய ஆயுளுக்கு ஏற்பட்ட கண்டம், அது எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கண்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நீங்கிடுங்க. அதே போல் சேவலை உயிருடன் நேர்ந்து விடுவது நல்லதுங்க. இதை செய்யும்போது மயிரிழையில் உயிர் தப்பினார்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உயிரே போகக்கூடிய சூழல் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க, காப்பாற்றப்படுவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, அதில் இருந்தும் இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றுங்க. மறைமுக வேலை தொழில், பணவரவு, இதை எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக பலன் கொடுக்குங்க. அப்போ திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு காரிய ஜெயம்ங்கிறது உண்டுங்க. அடுத்தபடியாக தீராத கடன் பிரச்சனை, அது தீர்ந்து போகணும், மாறி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்ட வேண்டிய தெய்வமும் போக வேண்டிய இடமும் அதே பழனி தாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அபிஷேகம். ஆமாங்க, பழனி தண்டாயுதபாணி தெய்வத்துக்கு தேனபிஷேகம் அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் விநியோகித்து எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிச்சயம் உங்கள் துன்பங்கள் மாறுங்க. அதே போல் பழனி முருகனுக்கு வேல் சாற்றி வழிபாடு செய்யணுங்க. அப்படிப்பட்ட அந்த வேலை மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து வழிபாடு செய்யும்போது தீராத கடன் பிரச்சனை, தீராத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதிரிகள் தொந்தரவு, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கும், குறையும், மறையும். அதனால் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். உங்களுடைய ஆயுளுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பணவரவுக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது அந்த ஒரு தெய்வத்தினை தாங்க. அப்போ இதை எப்போவுமே பழக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இதை தாராளமாக செய்யுங்க. மேலும் உடல் ரீதியாக செம்பு காப்பு அல்லது செம்பு மோதிரம் அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அது உடல் ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கும், ஏவல், பில்லி, சூன்யம், பசிய கோளாறு, கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்குங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக செம்பு மோதிரம் அல்லது செம்பு காப்பு அணிவது ரொம்பவே நல்லதுங்க. இதனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.